மிதுன ராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்களை பார்ப்போங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வந்து மாதத்தோட தொடக்கத்தில் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு கொள்கை பிடிப்போடு செய்யறதுல ஒரு தடை வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த தடை இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி, அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. உங்கள் பிள்ளைகள் உங்களை பேச்சு கேட்கல, புரிஞ்சுக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இப்போ நீங்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சூரியன் சனி சேர்க்கை வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, உங்களோட முன்னோர்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் படிப்படியாக தீருங்க. அதே மாதிரி பாகப்பிரிவினைங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அது தீரல, ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துட்டுருக்குன்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடச்சி உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அண்ணன் தம்பி சண்டை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதம் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-11க்கு அதிபதிங்க. இந்த நேரத்தில் அவர் வந்து பலம் பெறுறது வந்து உங்கள் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாருங்க. மன தெளிவோட எல்லா முடிவுகளையும் எடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு வாடகை கட்டடத்தில் வந்து எங்களோட தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க, இப்போ சொந்த கட்டடத்துக்கு மாறலாமான்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து வேலைக்காக காத்துட்றவங்களுக்கு அதற்கான ஒரு அழைப்பு வர்றதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ மீனத்தில் வந்து புதன் வந்து நீசமாக போகிறாருங்க. அது இது மாதத்தோட ஒரு பிற்பகுதியில் பாதியில்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் பணத்தை வந்து திட்டம் போட்டு இந்தந்த செலவுக்குன்னு இந்த மாதிரி பிரித்து ஒதுக்கி வச்சிங்கன்னா பணப்பற்றாக்குறையை கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க. குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருளை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. பெற்றோரோட ஆதரவு, பெற்றோர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. மாணவியர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப படிக்கும் போது நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகங்க. ராசிநாதன் புதன் வந்து கொஞ்சம் நீசம் பெறனால இந்த மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. புதன்கிழமைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.